உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இப்போ இன்டீரியர் ஃபீல்டு அப்படிங்கிறது எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஃபீல்டில் எப்படி என்ட்ரானீங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு ப்ளைவுட் ஃபேக்ட்ரியில் ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன். சரி. ப்ளைவுட் ஃபேக்ட்ரியில் அது சம்மந்தமாக யோசனை பண்ணிட்டு இருக்கையில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. உங்கள் நேம் சொல்லிங்க. என் பேர் சாமிநாதன். எத்தனை வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில்? 90லேருந்து இப்போ 2013 13 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ். இதே பர்டிகுலராக இதே ஃபீல்டில் மட்டும் இருக்குது. ஃபீல்டு எதுவும் மாட்டேன். ஓகே சார். இப்போ தஞ்சாவூர் செலக்ட் பண்ண ரீசன் சார்? நேட்டிவ் தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஓகே சார். இப்போ இன்டீரியல் அப்படிங்கிறது தஞ்சாவூர் பொறுத்தவரைக்கும் கட்டுமானத்துறையில் பொறியாளர்கள் விழிப்புணர்வே ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. இன்டீரியலுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ? இல்லை, இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குது. இப்போ நவீனமாகி போச்சு. இப்போ எல்லா வீட்லையும் இருந்தால் தான் ஒரு மதிப்புங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி. அதனால் இப்போ இதுக்கு தான் மார்க்கெட்டு நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ இன்டீரியர்னா எந்த மாதிரியான இன்டீரியர் சார் பண்ணுறீங்க? இப்போ எவ்வளோ இன்டீரியர்ஸ் இருக்கு? ஹோம், ஆஃபீஸு, எல்லா இன்டீரியரும் பண்ணிட்டு. சரி. அதிகமாக தஞ்சாவூர் பொறுத்தவரை மாடல் டிசைன் அதிகமாக போயிட்டு. அதிகமாக பண்ணிட்டு. ஓகே சார். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுக்குறதுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு சார். மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிக அளவு வுட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பண்ணுறீங்க இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும்? நான் ப்ளைவுட்டு, ரப்பர் வுட்டு, கஸ்டமர் எந்த மெட்டீரியல் கேட்குறாங்களோ எல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பர்டிகுலராக. மற்றபடி வேறு யாரும் இப்போ ஃபீல்டில் வந்திருக்காங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி நான் பேசிக்லேருந்து வந்ததுனால எல்லாம் எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் நல்லா பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. ஓகே சார். இப்போ இன்டீரியல் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்கா சார்? ஒரு அதாவது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம்லாம் ஒன்று கட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு ஸ்பேசியஸான வீடு கட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி பட்ஜெட் அந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய திரும்ப அவசியமாக இருக்குது. சரி சரி. இப்போ இன்டீரியரோட பர்பஸ் என்ன சார்? ஒரு இன்டீரியர் பண்ணுறது அழகுக்கா இல்லை அதனால என்ன பெனிஃபிட்? ரெண்டுமே சார். அழகு, ஒரு ஆடம்பரம் ப்ளஸ் தேவை சார். எப்படி தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூம்னு ஒன்று கட்டுவாங்க. அது தேவைப்படாது. சரி. அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி நாங்கள் எல்லா பொருளும் அந்த கிச்சனுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோர் ரூமே தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கோம். ஓகே சார். இப்போ இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட்டிவ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் டிபெண்ட் பண்ணி வரீங்களா? அப்படி ரெண்டுமே சார். எனக்கு தனியாக டேரெக்டாக வர கஸ்டமருக்கு நான் தான் டிசைன் பண்ணுறேன். நான் பண்ணுற டிசைன் தான். சரி. ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் கொடுத்து பண்ண சொன்னாங்களா, எனக்கு இது மாதிரி தான் வேணும், நெட்லேருந்து எடுத்தேன், எனக்கு இது மாதிரி தான் வேணும்னாலும் அதையும் பண்ணி கொடுத்துருங்க. எதுவுமே இல்லைன்றது கிடையாது சார். ஏன்னா நான் பேசிக்லேருந்து வந்ததுனால தெளிவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே சார். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வுட்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் வந்துருச்சு. அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், நிறைய அந்த ஜிப்சம் போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா? லாங் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் எது ரெஃபர் பண்ணுவீங்க இப்போ உங்களுக்கு? இல்லை சார், நானே பர்டிகுலராக இதை தான் ஒன்று எதையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது சார். இப்போ எல்லாமே அவேர்னஸ் இருக்குது. ஒன்றும் இப்போ அவங்களே கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி அலுமினியம் ப்ரொஃபைல் டோர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அலுமினியம் மீன்ஸ் ஒரு காலத்தில் அலுமினியம் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா அலுமினியமே கேட்குறாங்க. அலுமினியத்தில் வேணும், அது ஃபேன்சியாக இருக்கிறதுனால. சரி. அதனால் அதுவும் பண்ணி கொடுத்துருங்க. என்ன கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் இங்கே தஞ்சாவூரில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. நாங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு யூனிக் என்னோட இது யாரும் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் பண்ணவே இல்லை. எந்த கம்பெனி வேறு கம்பெனிக்கு வச்சிருந்தா கூட அந்த கம்பெனிக்கு நான் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். மறைமுகம் நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி சரி சரி. ஓகே சார். இப்போ இன்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்களாஸில் தான் வருது. அதில் லோ கிளாஸ் பீப்புள் தான் பேசிக்காக எல்லா வீட்லையுமே அது ஒரு தேவையாகி போச்சு. ஆனால் இப்போ ஒரு ஸ்டோர் ரூம்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சரி சரி. ஒரு பெட்ரூம் எடுத்தாங்கன்னா இப்போ அதான் சின்ன சைஸ் வீட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணால் தான் அதோட லுக்கு பெரிய அளவில் எடுத்து காமிக்கும். இல்லை வீடு ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு அமைப்பாக இருக்காது. வேலை இல்லைன்னா ஒரு இதாக இருக்காது. ஓகே சார். இன்றைக்கி ஒரு 20 lakhs ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்டீரியருக்காக எவ்வளோ சார் செலவு பண்ண வேண்டியிருக்கும்? ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம். 5 லட்ச ரூபா பண்ண வேண்டியிருக்கும். அது மினிமம் ஒரு 2 லட்சத்தையும் பண்ணலாம். 5 லட்சம். ஓகே சார். இப்போ இன்றைக்கி இன்டீரியர் அப்படிங்கிறப்போ ஒரு கஸ்டமர் ஒரு கிளைண்ட்டில் வராங்க, இங்கே ஒருத்தர் வராங்க வச்சுங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர் வர்றாருனாக்கா அவங்கள்ட்ட ஏதாவது தனித்துவம் இருக்கணும். இப்போ உங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் இப்போ பெஸ்ட் அப்படின்னு என்ன சொல்ல வரும் சார்? என்கிட்ட நான் தமிழ்நாடு, என்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்லாம் நார்த் இந்தியன். அப்போ அவங்க எந்த ஸ்டைலில் கேட்டாலும் பெரும்பாலும் கேட்க போகிறதில்ல, தாண்டி கேட்க போகிறதில்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன அட்வான்டேஜ் கேட்டால் நார்த் இந்தியன் பர்சன்ஸ்கிட்ட நுணுக்கம் இருக்கும், தெளிவாக இருக்கும் வேலை ஒர்க்கு. ஆமாம், இது அது பெரிய அட்வான்டேஜ். இது ரெண்டாவது எந்த மாதிரி கேட்டாலும் பண்ண முடியும் அந்த இதில். இந்த மாதிரி கேட்கலாம் பண்ண முடியும். என்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபர்லாம் நார்த் இந்தியன். சரி சரி. ஓகே சார். இப்போ இன்றைக்கி இன்டீரியர் அப்படிங்கிறப்ப தஞ்சையை பொறுத்த வரைக்கும் தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் சார் இருக்காங்க? ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்குது அந்த ஃபீல்டில். அதான் இது நான் பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நான் ஃபீல்டுக்கு வரும்போது யாருமே கிடையாது சார். நான் மட்டும்தான் பண்ணேன். இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக சில நிறுவனங்கள் வந்துருக்குது. பட் அவங்க படிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் பண்ணுறது யாராவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. பட் நான் அப்படி கிடையாது. என்னால் ரெண்டுமே பண்ண முடியும். நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன், வேலையும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பட் அதனால நான் இன்னும் மார்க்கில் நொடிக்காமல் அப்படியே அந்த லெவலில் போயிட்டு இருக்கேன்.
பட் இன்னொரு நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒர்க்கை என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. சரி சரி. அவங்க ஆஃபீஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒர்க்கில் நான் தான் சில சமயத்தில் எடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஓகே சார். இப்போ எக்ஸலண்ட் இன்டீரியர் டெக்கரேட்டர் அப்படிங்கிறப்போ உங்களோட மேஜர் ஒர்க் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு நேம் பெற்று தந்தது அப்படிங்கிற மாதிரி மேஜர் ஒர்க் என்னென்ன சொல்லுவாங்க? அந்த ரப்பர் வுட்டில் மாடல் கிச்சன் பண்ணுறது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 12 வருஷமா. இன்னும் அது வரைக்கும் வேறு யாரும் வரல. அலுமினியம் ப்ரொஃபைல் இதுவும் இது வரைக்கும் வேறு யாரும் தஞ்சாவூரில் இல்லை. சரி சரி. இது ரெண்டும் நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னுடைய தனித்துவம் யூனிக்னு சொல்லலாம். வேற கமர்ஷியலில் வேற என்ன கமர்ஷியல் மற்றபடி வேறு என்ன என்ன பண்ணிருக்கீங்க? பெரிய நிறுவனங்கள் தஞ்சையிலன்னு சொல்லலாமா? ஏதாவது பர்டிகுலர் சார் நான் இதை ஒர்க் பண்ணுற தஞ்சாவூரில் மட்டும் இல்லை சார். எனக்கு இங்கே உள்ள கிளைண்ட் இப்போ சென்னையில் இப்போ லாஸ்ட் டைம் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய ஆஃபீஸ் பாரத் ஜெராக்ஸ் சமாஜ்ன்ட்டு ஒரு நர்சிங் காலேஜுக்குலாம் அப்ரூவல் தர அங்கே ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது பெரிய ஆஃபீஸ் இருக்கு. சரி சரி. அங்கே ஒர்க் பண்ணேன். அப்புறம் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள கிளைண்ட் தான் அவங்களாம். சரி ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆகி போனால் அங்கே அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி தஞ்சாவூர் மட்டும் இல்லை, வெளி டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஒரு இன்டீரியர் ஒரு கிளைண்ட் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன சார் பார்க்கணும்? அடிப்படையாக ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் என்னென்ன வசதிகளை பார்த்துட்டு அவங்கள கொடுக்கணும், ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த இன்ஜினியர்ஸ் சொல்கிறத வச்சு பண்ணணுமா இல்லை டைரெக்டாக வரப்போ எப்படி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார் இந்த ஒரு கருத்தில் சின்ன முரண்பாடு இருக்கும் சார். என்னன்னா நான் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தரேன் சார். ஆர்கிடெக்ட் மட்டும் தரேன் சார். நான் வந்து எவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆர்கிடெக்ட் தான் சார் தருவேன். சரி. பட் அவங்க ஒன்ஸ் ஒரு தடவை பிஸ்னஸ் பண்ணாலே அவங்க வந்து பேசிக்காகவே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு சிட்டிங்லேயே உட்காந்து பேசும்போதே எல்லாமே முடிஞ்சிடும். பட் இங்கிலீஷ் அப்படி இல்லை. ஒரு ஸ்டேஜ் நான் வந்து வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறது ஆர்கிடெக்ட் தான். அதுக்கப்புறம் டேரக்ட் கிளைண்ட். ஓகே சார். இந்த 12 இயர்ஸில் உங்களோட அப்ஸ்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்டீரியர் ஃபீல்டில்? இல்லை, இந்த யாருமே இல்லாத ஃபீல்டில் வரணுன்றது இந்த ஆசை. பட் அது வந்துட்டேன். ஒரு 12 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. பட் பேர் சொல்லக்கூடிய அளவில் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த இது இல்லாமல் போயிட்டு. ஓகே சார். ஒரு ஃபியூச்சர் பிளானிங் சார், ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு ஒரு ஃபியூச்சர் பிளானிங் இருக்கும் இல்லையா? எதுவும் இப்போ ஒருத்தவங்க இப்போ ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து அதனால ஒரு இது லெவலில் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா சார். சரி. பெரிய லெவலில் அப்படிலாம் இல்லை. ஒரு லெவலாக பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி. ஓகே சார். இப்போ இன்னைக்கு இவங்க செஞ்ச வேலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கணும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் இருக்கணும் அப்படின்ற இப்போ ஒரு நிறுவனங்கள் செஞ்சது நான் ஃபெயிலியர் ஆகி நானே கேள்விப்படுறேன். மறுபடியும் சரி பண்ணுறது நானே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த மாதிரி எனக்கு பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுல கான்செப்டாக இருக்கு. ஓகே சார். இப்போ சமூகத்தில் நாகரிக வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த மாடுலர் கிச்சனுக்கு வந்து ரொம்ப மக்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சில ரெடிமேட் மாடுலர் கிச்சன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட பண்ணுறதுக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை போகிறதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்குது? சார் வந்து என்னன்னா விளம்பரத்தை பார்த்து ஒரு அட்வைஸரை பார்த்து போகிறது தான். மற்றபடி வந்து ஒரு குவாலிட்டிங்கிற ரைஸ் பார்த்தாக்கா எங்களெல்லாம் சொல்ல முடியும். பட் அவங்க எதுவுமே தயார் பண்ணல சார். ஆஃபீஸ் ஒரு நிறுவனம்னா அவங்க எதுவுமே தயார் பண்ணல. அது ஃபேக்ட்ரிலேருந்து தயாராகி எங்கேருந்து வருது ட்ரைனிங். பட் நாங்கள் நேரடியாக தொடர்பு இருக்குது எங்களுக்கு. அவங்க அப்படி கிடையாது. எங்கள் ஆர்டர் அவங்க வாங்கணும், ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பணும், அவங்க செஞ்சு அனுப்பணும், பால் டாக்குன்னு திருப்பி அவங்க ஃபேக்ட்ரிக்கு அனுப்பணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது 3 மாதம் கூட அவங்க கிச்சன் முடியறதுக்கு. எங்கள்கிட்ட 15 days முடியும். பட் நேரடியாக தொடர்பு இருக்கும். எவ்வளோ கரெக்டாக ரேட்லேருந்து பண்ணுறீங்க? இப்போ மாடுலர் கிச்சனா என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம்? ஒரு மினிமம் வந்து ஒரு 90,000லேருந்து பண்ணலாம் சார். 90,000லேருந்து பேசிக்காக பண்ணலாம். நல்லாவே பண்ணலாம். பண்ண முடியும். சிம்னி எல்லாம் வச்சு சிம்னி கீழே அக்சசரிஸ் எல்லாமே வச்சு என்ன மாடல் கேட்குறாங்களோ பண்ணலாம் சார். இது வந்து ஒரு 90,000னா ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ இதில் வந்து லேபர் மெயின்டைன்கிறது இன்டீரியர் ஃபீல்டில் ரொம்ப இது சார். உங்களோட நாலேஜ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு செய்யணும். லேபர் மெயின்டைன் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்? அதான் சார், நானும் என் பிரதர் இருக்காரு. மறுபடியும் இந்த ஒர்க் பண்ணுற நார்த் இந்தியன் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து எதுவும் கரெக்டாக இருப்பாங்க. நானே எங்கள் இடத்துல தங்க வச்சுருக்கோம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது வந்து ஆனால் எதுவும் நொடிக்காமல் போயிட்டு இருக்கு. ஒரு லெவலாக போயிட்டு இருக்கு. இப்போ சார் இப்போ இன்டீரியர் ஃபீல்டில் உங்களுக்கு வழிகாட்டி குருன்னு யார் இருக்காங்களா? இல்லை சார், நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார். நான் யார்ட்டையும் பேசிக்காக நானே அப்படியே கற்றுக்கிட்டு வந்தது தான். அது ஒரு யூனிக். யார்ட்டையும் ஒர்க் பண்ணி அந்த மாதிரிலாம் வரல. நான்